அந்த மாதிரி எங்க பேரவைக்கு அவர் ரொம்ப கடமைப்பட்டிருக்காரு. முதல்ல நாங்க டேட் கேட்டா முதல்ல நான் ஓடி வரேன், எப்போ வேணா கூப்பிடுன்னு சொல்ற ஒரே ஆளு அலிபுல்லா சுராஜி அவர்களை அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நிறைய பேர் பெரிய லிஸ்டாக இருக்கிறதுனால இங்கு வந்திருக்கக்கூடிய என்னை அழைத்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றவனாக, குறிப்பாக இது எனக்கு பெருமை, எங்களுக்கு பெருமை. இது முதல்ல தேதி தர்றோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது எப்போ வரும்னு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஷஹீத் திப்பு சுல்தான் அவர்களுடைய இந்த அற்புதமான நிகழ்வு எப்போது வரும் என்று நாங்கள் தான் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதில் கலந்து கொள்வதில் தான் எங்களுக்கு பெரும் மகிழ்வு உண்டு. அதுலேயும் குறிப்பாக கொரோனாலாம் வரும்போது எப்படி நடக்குமா நடக்காதான் நான் ரொம்ப கவலையில் இருந்தேன். அந்த அளவிற்கு இந்த நிகழ்வில் ரொம்ப அற்புதமாக திப்பு சுல்தான் அவர்களை நான் கல்லூரியில் பயிலும் காலத்திலிருந்தே இவ்வளவு பெரிய ஒரு போராளியை, ஏனென்றால் ஒரு வரலாற்று ஆசிரியர் இப்படி முடிக்கிறார், திப்பு சுல்தானின் வரலாற்றில் கடைசி வரிகளை இப்படி முடிக்கிறார்: உங்கள் கண்களுக்கு முன்னால், மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் கண்களுக்கு முன்னால் திப்புவினுடைய வரலாற்றை அல்லது திப்புவினுடைய நற்சாதனைகளை உங்கள் கண்ணுக்கு முன்னால் மறைத்து விட்டால் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு இந்த வரலாற்றில் உங்களுக்கு மிச்சம் எதுவும் இருக்காது என்று சொன்னார். அவ்வளவு முக்கியமான ஒரு வரலாற்று நாயகன். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகனின் வரலாற்று சுவடுகளை தோண்டி எடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வில் அழைக்கப்பட்டதற்கு உள்ளபடியே இறைவனின் அருளால் பெரும் பெருமிதம் கொள்கிறேன். நிறையுடைய வாழ்வழித்து நெடுநலத்தையும் காப்பதற்கு மறையடித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். பெருமறைக்கு பேருரை பெயர்த்த பெருமைக்குரிய சலவாத்தும் சலாமும் பண்பின் பிறப்பிடம், உண்மையின் உறைவிடம், அன்பின் நிறைவிடம், கண்ணியத்தின் தாயகம், நற்குணத்தின் நாயகம் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், குறிப்பாக இங்கு குடுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக நிலவட்டுமாக. எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உறங்கி கிடந்தால் சிலந்தி பூச்சியும் உன்னை சிறை வைத்துவிடும், எழுந்து வா எரிமலையும் உனக்கு வழிவிட்டுவிடும் என்று சொன்ன புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய நினைவை நக்கி வாழும் நாயாக இருப்பதை விட செத்து மடிந்தாலும் சிங்கமாக இருப்பது வேறு என்று கருதித்த வீரத்தியாகி திப்பு சுல்தான் அவர்களுடைய நினைவை உள்ளத்தில் ஏந்தியவராக இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள், பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது. சும்மா சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி செய்யக்கூடாது. இது சடங்கிற்காக சம்பிரதாயத்திற்காக நடக்கின்ற நிகழ்வு அல்ல. இது எதற்காக நடக்க வேண்டும், இப்படி ஒரு நிகழ்வு ஏன் நடக்க வேண்டும், எதற்கு இது நடத்தப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு குறிப்பாக பாசிசத்தின் கோரப்பிடியில் இந்த நாடும் நாட்டு மக்களும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது கலைஞரை படிப்பது எப்படி முக்கியமாகிறதோ, நேருவை படிப்பது எப்படி முக்கியமாகிறதோ, வரலாற்றில் அரசியலில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பெரியாரை படிப்பது எப்படி முக்கியமாகிறதோ, இந்த பாசிசத்தின் கோர பற்களை கைகளால் அடித்து நொறுக்க வேண்டிய ஒவ்வொரு இளைஞனும் படிக்க வேண்டிய வரலாறு திப்புவின் வரலாறு. அதற்காக சொல்றேன். டைவர்ட் அண்ட் ரூல் என்று சொன்னான் கண்ணையாகுமார். ஆங்கிலேயனுடைய வழிகாட்டுதல் டிவைட் அண்ட் ரூல், ரெண்டா பிரிச்சு. இவன் டைவர்ட் அண்ட் ரூல். எப்படி டைவர்ட் பண்ணுவான்? நாட்டை நான் ஒரு பக்கம் கார்பரேட்டுக்கு அப்படியே வித்துக்கிட்டு இருக்கிறேன், எவனாவது எதையாவது கேட்டால் இந்து முஸ்லீம்னு சொல்லிடு, இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம், திப்பு சுல்தான் இந்துக்களுக்கு எதிரானவர் சொல்லிவிடு. அற்புதமாக ஒரு ஆர்டிக்கிள் எழுதப்பட்டிருந்தது.
பிரிஷ்ணன் என்று சொல்லக்கூடியவர் 1801 திப்பு சுல்தானை பற்றி எழுதினார். பல்க் ஆஃப் ஹிஸ் ரெவென்யூ அபிஷியல்ஸ் வேர் பிராமின்ஸ். அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்த அத்தனை பெரும்பான்மையான ரெவென்யூ ஆபீசர்ஸ் எல்லாமே பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த திப்புவையா நீங்கள் மதவாதி என்று சொன்னீர்கள்? திப்பு ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்தார். திப்புவை பற்றி B.A. சலட்டோர் என்கின்றவர் ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதினார். B.A. சலட்டோர் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதினார். அந்த ஆர்டிகலுக்கு தலைப்பு என்ன கொடுத்தார் தெரியுமா? திப்புவை பற்றி, திப்புவுடைய மதசார்பின்மையை பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதினார். அந்த பெரிய கட்டுரைக்கு தலைப்பு என்ன கொடுத்தார் தெரியுமா? திப்பு தலைப்பு கொடுத்தார், திப்பு டிஃபெண்டர் ஆஃப் இந்து தரம்ஸ் என்று சொன்னார். திப்பு டிஃபெண்டர் ஆஃப் இந்து தரம், இந்து தர்மத்தின் பாதுகாவலர் என்று சொன்னார் திப்புவை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருந்தார். அப்படிப்பட்டவரைத்தான் தலைகீழாக பிரித்து போட்டு, எனக்கு முன்னால் பேசிய அருமையான செல்லகுமார் எம்பி அவர்கள் அழகாக சொன்னார், நாங்கள் தான் திப்புவுக்கு பாலையை கொடுத்து வளர்த்தோன்னு கூட ஒரு வரலாறை சொல்வார் தேவை ஏற்பட்டார். அப்படி வரலாற்றை மாற்றுவார்கள். இந்து தர்மத்தின் பாதுகாவலர் திப்பு சுல்தான் என்று தலைப்பிட்டார் அந்த B.A. சலட்டோர் என்கின்ற வரலாற்று ஆசிரியர். திப்பு சுல்தான் ஒரு நாள் உறங்கினார், தூங்கிட்டு இருந்தாராம். தூங்கிட்டு இருந்த உடனே கனவு கண்டிருக்கார். அந்த கனவில், இது திப்புவுக்கு பொதுவாகவே அவருடைய கனவுகளை ரெக்கார்ட் செய்யக்கூடிய, அதாவது எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. திப்பு சுல்தான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவு கண்டார். அப்படியே கனவுல ஒரு கோவில், அந்த கோவிலுக்குள் நிறைய சிலைகள், நிறைய ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி சிலை. அதில் 2 தெய்வங்கள் மட்டும் அப்படியே அழுது கொண்டு வருவதை போல ஒரு கனவு கண்டார். அழுதுகிட்டே வர மாதிரி ஒரு கனவு கண்டார். கனவு கண்ட உடனே அந்த 2 தெய்வங்கள் அழுதுகிட்டே வந்து சொல்லிச்சான், எங்களுடைய கோவில் இப்படி சிதிலமடைஞ்சிருக்குது, நீங்க இதை பார்க்கக்கூடாதா என்று. பதறி எழுந்த திப்பு உடனடியாக உத்தரவிட்டார், சிதிலமடைந்திருந்த அந்த கோவில் உடனடியாக புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். கனவில் கண்டதை கூட அந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன், இந்து மக்களுக்கு, இந்துக்களுக்கு கனவில் கண்டதை கூட நிறைவேற்றக்கூடிய அந்த திப்பு எங்கே? நீ கனவுல கூட நினைச்சிடாத உனக்கு இவன் நன்மை செய்வான். அவையார், இன்னைக்கு இருக்கிற அவையார், கஷ்டமான கேள்வியா? நீ கனவுல கூட நினைக்காத உனக்கு நல்லது செய்வான். இந்துக்களே என்று சொல்லுவான், ராம ஜென்மபூமி என்பான். ஒரு இத்தனை ஆண்டு காலம் தொழுது கட்டப்பட்டிருந்த ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதோர் இறை இல்லம், தகர்க்கப்பட்டதோர் வரலாற்று சின்னம், காற்றில் பறந்தது இந்தியாவின் மானம். சதிகார சூழ்ச்சிக்கு இறை இல்லம் இறையாக இடந்து நின்ற இஸ்லாமியர்கள் பலோயர்கள் பலியாக, பாபர் மசூதி இடிப்பிய ஜனநாயகம் மேல்படிந்த கரையாக, ஆட்சி கட்டிலும் சரியில்லை, அதிகார மட்டமும் பயனில்லை, நீதி கேட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியது பரநாயக நாட்டு மதநாயக மன்றங்கள். அப்படிப்பட்ட ஒரு பாபர் மசூதியை இடித்து விட்டு உடனடியாக அந்த ராமர் கோயில் கட்டினான். அடே, ராமர் கோயிலுக்கான அடிக்கலை நட்டாயே, அங்கு பசியில் பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த ஏழை எளிய மக்களின் பசி பட்டினி போக்கப்பட்டு விட்டதா? அவர்களுடைய வாழ்வாதாரம் சீராகி விட்டதா? Give me 50 days, burn me alive if I am wrong என்றார். 50 நாட்கள் கொடுங்கள், 500 1000 செல்லாமல் ஆக்குகிறேன், வெறும் 50 நாட்கள் பொறுத்திருங்கள். நான் தவறானவனாக இருந்தால், என் முடிவு தவறானதாக இருந்தால் என்னை உயிரோடு கொடுத்துங்கள் என்றானே. எங்கே பெட்ரோல் கேன்? அப்போது வங்கி வாசலில் நின்று செத்தானே, அவனெல்லாம் இந்து அல்லவா? எல்லாம் இந்து தானடா செத்தான். கனவில் கண்ட இந்து தெய்வத்துக்கு கூட நியாயத்தை செய்தவன் திப்பு சுல்தான். நீ கனவு கூட காணாதே, உனக்கு ஒருபோதும் நன்மை செய்ய மாட்டான். எத்தனை இன்ச்சுக்காரன்? அவனுக்கு எத்தனை இன்ச்சு? இதுங்க செஸ்ட் சொல்றேன். எத்தனை இன்ச்சு? 50 தெரியுமா? எத்தனை இன்ச்சுங்க செஸ்ட்? மோடிக்கு எத்தனை இன்ச்சுன்னு அவரே சொல்றாரு. பார்த்தது இல்லை, எவ்வளோ கஷ்டமான கேள்வியா இது. மோடியே ஒரு விளம்பரக்காரன், மோடிக்கு எத்தனை இன்ச்சுங்க அப்படின்னு செஸ்ட்டு அவர் சொன்னதானே, அவரே சொல்லிக்கிறார் ட்விட்டரில். 56ங்கிறாரு. அநியாயத்தை பாருங்க, எல்லாரும் நம்ம வச்சுருக்காங்க. இந்த WWEல ஒரு பெரிய உதாரணத்துக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். WWEல பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கிறார், ராக்னு, எல்லாரும் தெரியும், ஃபேமஸ் தானே. ராக்னு இருக்கார்ல, அந்த ராக்குடைய செஸ்டுடைய அளவு எவ்வளோ தெரியுமா? ராக் செஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்கு. அந்த ராக்குடைய செஸ்டுடைய அளவு எவ்வளோ தெரியுமா? 50 இன்ச்சு. இவனுக்கு ராக்கடவா பெருசாக இருக்கு. ஐ மீன் அந்த செஸ்ட்டு இவருக்கு 56, ராக்குக்கு 50 தாங்க. எப்படிப்பட்ட பொய் பாருங்க, பட்டப்பகல் பொய், பட்டவர்த்தனமான பொய், அநியாயமான பொய், ஒட்டுமொத்த நாடே நம்பிக்கிட்டு இருக்கு. பியூஷ் மனோஜ் பதறி போய் ஒரு 3 நாளைக்கு முன்னால் போட்டிருக்காரு ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும். நான் பார்க்கல, இதெல்லாம் இதோட நான் கூட நம்பிக்கிட்டு இருந்தேன். 56 நம்மளே நம்ம வச்சுருக்காங்க. அயோக்கிய பையன். அச்சேதின் நல்ல நாள் வருது, நல்ல நாள் வருது. யாருக்கு வருது? அதானிக்கும் அம்பானிக்கும் வருகிறது.
அதானி நீ நேரா போ, போர்ட்டு வாசல் விவசாயம் எல்லாம் நீ பார்த்துக்கோ. அம்பானி நீ வா, உனக்கு என்ன வேணும் போ, நான் 500,000 செல்லாம அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. ஏழை எளிய விவசாயி வரா, ஏய் யாரா நீ, ஐயா எனக்கு என்ன பண்ணுவீங்க, நேரா டெல்லிக்கு போய் போராடுறா, உனக்கு தண்ணீர் புகை குண்டும் துப்பாக்கி சூடு போய் வாங்கிக்கிறாங்க. திப்பு சுல்தானின் ஆட்சியில் கனவில் கண்ட தெய்வங்களுக்கு கூட இப்படிப்பட்ட நல்லதை செய்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு கோரப்பிடியான ஒரு ஆட்சியில் மாற்றி தவிக்கிறோம். இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு எதுக்காக திப்பு ஜெயந்தி என்றால், உங்களில் யார் அடுத்த திப்பு என்பதை தேர்வு செய்வதற்கு தான் இந்த திப்பு ஜெயந்தி. உங்களில் யார் அடுத்த திப்புவாக மாறி இந்த பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறார் என்பதற்குத்தான் இந்த திப்பு ஜெயந்தி. சும்மா திப்பு வரலாறு படிச்சோம் முடி வச்சு வீட்டுக்கு போயிடலாமா? எதற்காக திப்பு ஜெயந்தி? அநியாயக்கார ஆட்சியாளரை எதிர்த்து எப்படி கண்கள் சிறக்க போராடினானோ திப்பு, அப்படி நீ மாறுவதற்காக திப்பு ஜெயந்தி. தனக்கு முன்னால் நடக்கும் அநீதிகளை எப்படி தட்டி கேட்டானோ திப்பு, அப்படி நீ தட்டி கேட்பதற்காக திப்பு ஜெயந்தி. அமெரிக்காவில் இருக்கும் ரெட் இண்டியன்ஸுக்கு எதிராக மிகப்பெரிய அநீதி நடந்த போது இங்கிருந்து கடிதம் எழுதினான், உலகின் கடைசி சர்வாதிகாரி உயிரோடு இருக்கும் வரை இந்த திப்புவின் போராட்டம் தொடரும் என்றானே. இந்த நாட்டில் கடைசி சர்வாதிகாரி இருக்கும் வரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டின் கடைசி சர்வாதிகாரி இருக்கும் வரை இந்த திப்புவின் வாரிசுகளின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தான் திப்பு ஜெயந்தி. சும்மா நான் வந்து பட்டாசு வெடிச்சுட்டு கொடி ஏற்றிட்டு கொடி அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டிட்டா முடிஞ்சு போச்சா? நம்ம நினைவு கூறுறோம், தப்பு இல்லை. எவ்வளோ பேர் மறந்துட்டாங்க, எவ்வளவோ பெரிய பெரிய வரலாற்று நாயகர்களை மறந்து விட்டார்கள். ஆனால் நினைவு கூறுவதற்கான காரணம் என்ன? எடுத்து செல்ல வேண்டும், பொதுமக்களுக்கு எடுத்து செல்லுங்கள். திப்பு சுல்தான் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபார் நான் முஸ்லிம்ஸ். முஸ்லிம் அல்லாதவர்களுக்குத்தான் திப்பு சுல்தான் ஆதிசங்கரரை பார்க்கும் பொழுது ஜெகத்குரு என்று அழைத்தார். சிருங்கேரி மடத்திற்கு அவர் செய்த நன்மைகளை இன்றும் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இதை கொண்டு போய் நீ சொல்லக்கூடாது என்பதற்குத்தான் மிகப்பெரிய சதிவலையை உனக்கு எதிராக பின்னி வைத்திருக்கிறார். திப்புவுடைய வரலாற்றில் முக்கியமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒரு முக்கியமான ஃபேக்டரை பற்றி நம்ம அடிக்கடி அலசணும். அதுதான் பயம். பயம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான. திப்புவின் வரலாற்றை படித்து இந்த பாசிசத்திற்கு எதிராக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. 1780 84 வரை பெய்லி என்கின்ற ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு திப்பு சுல்தான் வெற்றி கொண்டாரப்பா. நீங்க கத்திட்டே இருந்தீங்கன்னா நான் எதிராக பேசிட்டு இருக்கிறது, உங்க சத்தம் தான் பெருசா இருக்கு. எங்க விட்ட பெய்லியில் விட்ட. அப்ப அந்த பெய்லி என்கின்ற ஆங்கிலேய அதிகாரியை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொண்டு விட்ட பின்னால் சர் தாமஸ் மன்றோ எழுதினார் திப்புவை பற்றி. The severest blow the English ever sustained in India எழுதினார். The severest blow English could ever sustain in India. இந்தியாவில் இதைவிட மோசமான ஒரு அடியை எவனாலும் கொடுக்க முடியாது, இந்த ஆங்கிலேயருக்கு கொடுத்தவன் திப்பு சுல்தான் என்று சொன்னான் சர் தாமஸ் மன்றோ. அவன் வாயில வரணும். யார் வாயில வரணும்? உன் எதிரி வாயில வரணும். நீயே சொல்லிக்க கூடாது. ராகுல் காந்தி சொன்னார் மோடியை பற்றி, ஜும்லா ஸ்ட்ரைக். வாயிலே நம்ம தமிழில் ஒன்று சொன்னாங்க, அதுக்கு என்னது? ஐயோ 8 மணிக்கு மோடி வராரு, என்ன செய்வார்? வடவடையா சுடுவார். அதனால் தடா ரஹீம் பாய் கூட எழுதினார், இந்திய தேசிய கட்சி தலைவர், அழகாக எழுதினார். கொரோனா வரும்போது கைதட்டினல்ல, கைதட்டின விளக்கேற்றி போன்னு சொன்னல, நிவர் புயல் வருதான். இப்போ என்ன செய்யும்? மாடியில் போய் ஏறி நின்று கைதட்டு, போயிடுமா புயல்? இந்த நாட்டை கேணையனாக்கி, நாட்டு மக்களை கேணையனாக்கி, மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை மக்களுக்கு மத்தியில் புகுத்தி, மதத்வேஷத்தை புகுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தை களைவதற்கு திப்புவின் வாரிசுகள் முன்வர வேண்டும். திப்புவின் வரலாற்றை படிப்பவர்கள் முன்வர வேண்டும். சர் தாமஸ் மன்றோ சொன்னார், அட இந்திய வரலாற்றில் திப்புவை போல ஒரு தோல்வியை எங்களுக்கு எவனும் கொடுத்ததில்லை. ஹைட்ரோகுளோரோகுயின் நான் இங்கே வந்துட்டு மோடியாளர் இருப்பார் நினைக்கிறேன். திப்புவை பற்றி பேசக்கூடாது எங்க விட்ட திரும்ப நம்ம கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹைட்ரோகுளோரோகுயின் ஒரு மருந்து இருந்தது. திப்புவின் வீரத்தை, திப்புவின் ஆற்றலை எதிரிகள் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமையை ட்ரம்ப் சொன்னான், ஹைட்ரோகுளோரோகுயின் நிறைய இருக்கு இந்தியாவில். ஹைட்ரோகுளோரோகுயின் நிறைய இருக்கு, கொரோனாக்கான மருந்தான்.
ஹைட்ரோகுளோரோக்வின் இந்தியாவில் நிறைய இருக்கு, ஒழுங்கு மரியாதையை நீ கொண்டு வந்து கொடுக்கலாம், என்ன பண்ணுவேன்? ஹைட்ரோகுளோரோக்வின் நீ கொடுக்கலன்னு சொன்னா இந்தியாவின் மீது போர் கொடுப்பேன் என்றான். உடனே இந்த 56 இன்ச் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி தூக்கி காட்டியிருக்கணும். போர் கொடுறான், ஆம்பளை இருந்தா அடுறா பாப்பொண்ணு, நீ காட்டியிருப்ப. நீ சாவர்கரின் வாரிசு, படித்து முந்தி அனுப்பினாய். திப்புவின் வாரிசுகள் இருந்தால், நீ உண்மையான ஆண்களாக இருந்தால் தொட்டு போராடு சொல்லியிருப்பான். நீ சாவர்கரின் வாரிசு, மறுநாளே கப்பலத்தை அனுப்பினான். ஐயா விட்டுருங்க, போருக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, என்ன விட்டுருங்க, இந்த அனுப்பி விடுறேன். ஹைட்ரோகுளோரோக்வின் மருந்துகளை அனுப்பி வைத்தார். திப்பு என்றால் என்ன செய்திருப்பார்? தொட்டுப்பார், நீயா நானா என்று காட்டுகிறேன் என்று சொல்லி இருப்பார். அது திப்பு சுல்தான். சர் தாமஸ் மன்றோ சொன்னார், ஆங்கிலேய அதிகாரிகள் சொன்னார்கள், ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொன்னார், திப்பு சுல்தான் inflicted a severe defeat on English army என்று சொன்னார். இதெல்லாம் தன்னைத்தானே பாராட்டிக்கிறது இல்ல, நான் அவ்வளவு பெரிய ஆளு தன்னைத்தானே பாராட்டிக்கிறது இல்ல. எதிரி சொல்ல வேண்டும். சேகுவேரா சொன்னான், எவனை கண்டு உன் எதிரி குலை நடுங்குவானோ அவன் உன் சமூகத்தின் உண்மையான தலைவர் என்றான். திப்புவை கண்டுதான் என் எதிரிகள் குலை நடுங்கி இருக்கிறான். திப்பு இறந்தான். உடனே ஆங்கிலேய அதிகாரி சொன்னான், from today India is ours என்றான். திப்பு செத்தான். சாவர்கர் இறந்தால் சொன்னானா? உங்கள் வகைராக்கள் இறந்தால் சொன்னானா? திப்பு செத்தான். என் தாத்தன் இந்த மண்ணை விட்டு மறைந்தான், இந்தியா நம்முடையதாகிவிட்டது என்றான். ஏன்? வேற எவனை பொம்பளை காட்டாலும் ஓடிடுவான், வேற எவனுக்கு பணத்தை கூட்டி காட்டாலும் ஓடிடுவான், வேற எவனுக்கு உயிர் பயத்தை காட்டி கொடுத்தாலும் ஓடிவிடுவான். நீ பெண்ணை, பொன்னை, நிலத்தை, உயிர் பயத்தை எதை காட்டினாலும் களத்தை விட்டு நகராதவன் திப்பு சுல்தான் என்பதனால் அவன் சாவர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அவன் செத்தாதான் இந்தியா நமக்கு. இப்ப இன்றைக்கு ஒரு கேவலமான ஆட்சியாளர்களிடம் மாட்டி முழிக்கக்கூடிய திப்புவின் வாரிசுகளான நாம் இவர்களுக்கு சாவுமணி அடிப்பதற்காக களத்தில் இறங்க வேண்டும். திப்புவின் வாரிசுகள் தான் இந்த பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். சும்மா அவருடைய பர்த்டேல வந்தோம், பேசணும், போனோம், அதை நினைவு கூர்ந்தோம், அது என்றைக்குமே எந்த பலனை இட் இஸ் கோயிங் டு ஈல்ட் எனி கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். நாம் அது எந்த விதமான நன்மையும் நமக்கு தரப்போவதில்லை. அதிலும் குறிப்பாக திப்பு ஜெயந்தி அப்போ ஒரேடியாக நாம் மத்திய அரசாங்கத்தையே சொல்வதை விட மாநில அரசாங்கத்தில், ஏன்னால் திப்புவை பற்றி இந்தியா டுடேவிலே 2015 நவம்பரிலே ஒரு ஆர்டிகல் உண்டு. அதில் அற்புதமாக சொன்னான், he never accepted subordination to the English என்றான். அடிமையா இருக்கிறது இல்லை, பணிஞ்சு போறது இல்லை. சபார்டினேஷன் என்ன? நான் மேல இருக்கிறேன், எனக்கு கீழே நீங்க ஏறி அப்படின்றான். ஆங்கிலேயனுக்கு கீழே கூட நான் இருக்க மாட்டேன்டான்னு சொன்னார். மொத்தமாக அடிமையாகிறது இல்லை. இப்போதுதான் நான் நினைவு கூறுகிறேன், ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அம்மா நீங்க தான் வரணும் என்று தவழ்ந்து கொண்டே சென்றவர்கள் எல்லாம் போனாங்களா இல்லையா? அவர்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு மிக கொடூரமான சட்டம் நிறைவேற்றப்பட்டது, ஃபார்மர்ஸ் பில். விவசாயிகளுக்கு எதிராக மிக கொடுமையான சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது உடனே எடப்பாடி சொன்னார், என்ன சொன்னார் எடப்பாடி சொன்னார், பூத கண்ணாடி போட்டு பார்த்தாலும் விவசாய மசோதால எந்த குறையும் இல்லை. அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வந்தது, ரொம்ப சூப்பரான ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வந்தது. பூத கண்ணாடி போட்டு பார்த்தாலும் விவசாய மசோதால எந்த குறையும் இல்லை. என்ன ஜோக் ஞாபகம் வந்ததுன்னா, கவுண்டமணி செந்தில் இருக்கும்போது செந்தில் கவுண்டமணிகிட்ட சொல்லுவார், அண்ணே நான் கண்ணை மூடிட்டு பண்ணுற ஒரு வேலையை நீங்கள் கண்ணை திறந்துட்டு செய்வீங்களான்னு கேட்பார். என்ன வேலை? நான் கண்ணை மூடிட்டு செய்கிற வேலையை நீங்கள் கண்ணை திறந்துட்டு செய்வீங்களா? உடனே கவுண்டமணி கூட சரி பெரிய அறிவாளி ஆகிட்டான் போல இருக்கு, செய். அந்த மாதிரி ஒரு அறிவாளி தான் எடப்பாடி. நான் கண்ணை மூடிக்கிட்டு, நீ கண்ணை மூடிக்கிட்டு பார்க்குற, நீ பூத கண்ணாடியில் எந்த கண்ணை போட்டு பார்த்தாலும் தெரியாது. நீ மாட்டி இருக்கும், நீ மூடி இருக்கும் கண் அடிமையின் கண், உன்னை மறைத்திருக்கும் திரை அடிமை தலையின் திரை. நீ என்றைக்காவது ஒரு நாள் திப்புவின் புத்தகத்தை படிக்காதே, அந்த வரலாற்று ஓரத்தில் ஒரு பக்கத்தின் கடைசி வரியை படித்துவிடு, உனக்கு ஆண்மை வரட்டும். சத்தீஸ்கர் முதல்வர் சொல்கிறார், பூபேஷ் பாகல், agriculture is central subject and the state government has got no legislator to legislate upon state subject. ஒரு மாநில அரசின் உரிமை விவசாயம் என்பது மாநில அரசின் உரிமை. எப்படா மத்திய அரசாங்கம் தலையிட்டு இதில் சட்டம் ஏற்றுனான்னு கேட்குறான். சட்டம் ஏற்றுவான்னு கேட்டுட்டு அதோட சும்மா நிற்காம உடனடியாக அதை எதிர்த்து மாநில அரசாங்கம் ஒரு அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணிச்சு. அவன் ஆண்மை உள்ள அரசு.
சத்தீஸ்கருடைய மாநில அரசு இந்த விவசாயிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து உடனடியாக ஒரு அமெண்ட்மெண்ட் பில் அவன் போட்டான். நான் சொல்றேன் மாற்றி அமைக்கிறேன்டா அப்படி தைரியமா இருக்கு. அப்ப அவன் இந்த நேரத்தில் தான் திப்பு சுல்தானை நினைவு கூறுகிறோம். எதற்காக சேலத்திலிருந்து 5000 விவசாயிகள் நடந்தே திப்பு சுல்தானின் அரசாட்சியை நோக்கி சென்றார்கள்? நடந்தே போனார். ஏன்? விவசாயிகளின் சொர்க்க பூமி திப்பு சுல்தானின் ஆட்சி என்றார். திப்பு சுல்தானின் ஆட்சியின் கீழ் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்றார். உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்று அறிவித்த ஒரே ஆட்சியாளர் திப்பு சுல்தான். 5000 பேர் சேலத்திலிருந்து நடந்தே திப்பு சுல்தானின் ஆட்சியை நோக்கி சென்றார். ஆனால் இன்றைக்கு அந்த விவசாயிகள் கொடூரமாக நசுக்கப்பட்டு கார்ப்பரேட்டுகளின் கையில் கொடுக்கப்பட்ட போது இந்த அடிமை ஆட்சியும் அரசும் அமைதியாக இருக்கிறது. திப்புவின் தேவை, திப்புவின் வாரிசுகளின் தேவை இந்த நாட்டில் தலை தூக்கி நிற்கிறது. திப்புவின் வாரிசுகள் திப்புவின் வாளை ஏந்தி அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இந்த இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. அவரின் வரலாற்றை படித்த அறிவுசார் போராளிகள் களத்திலே இறங்கி ஜனநாயக வேட்டையாட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இவன் நெஞ்சம் பூரா இவனுக்கு பயம் ஏற்பட்டு ஏ. ஸ்மித் ரிக்லி என்கின்ற ஆசிரியர் சொன்னான், he never considered martyrdom as an option. He never considered martyrdom as an option. கிறிஸ்தவ ஆசிரியர் சொல்கிறான். திப்புவை பொறுத்தவரை அவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது என்றால், உயிர் தியாகம், வீரமரணம் இருக்குல்ல, வீரமரணம் என்பதை ஒரு ஆப்ஷனாக திப்பு சுல்தான் வைக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? திப்பு சுல்தான் அவராக படிக்கிறாங்க, அப்படியே படிச்சு அவனே ஒரு முடிவுக்கு வர்றான். திப்பு சுல்தானை பொறுத்தவரை வீரமரணம் என்பது அவனுக்கு ஒரு ஆப்ஷன் அல்ல, அதுவே இலக்கு. களத்திலே இறங்க வேண்டும். அரசன் அரிதாரம் அன்றே துறந்தான், போராடவே மண்ணில் பிறந்தான். அரசன் அரிதாரம் அன்றே துறந்தான், போர் வீரன் போல் களத்தில் இறந்தான். களத்தில் இறங்கிட்டான். மோடியை பார்த்து ஒரு சூட்டு அந்த சூட்டு அவன் இன்னைக்கு விவசாயி எளிய வாயில கடிச்சுக்கிட்டு வாயை வயலில் அடிச்சுக்கிட்டு சட்டையை தூக்கிக்கிட்டு டெல்லியிலலாம் சுற்றுறான். அவனை பார்க்க நேரம் இல்லை. தீபிகா படுகோனை பார்க்க நேரம் இருக்கு, விராட் கோலியை பார்க்க நேரம் இருக்கு, அனுஷ்கா செட்டியை பார்க்க நேரம் இருக்கு, விவசாயிகள் கஷ்டத்தை கேட்க அவனுக்கு நேரம் இல்லை. ஒரு சூட்டை போட்டுக்கிட்டு, அழகா ஒரு பெரிய சூட்டு, அந்த சூட்டை போட்டுக்கிட்டு 10 லட்ச ரூபா சூட்டு. அந்த சூட்டுடைய விலை என்ன? 10 லட்ச ரூபா சூட்டு. இப்படிப்பட்ட அநியாயக்கார கோரப்பிடியில் நாடு சிக்கி தவிக்கும் போது திப்புவின் வாரிசுகளை அமைதியாக இருக்காதீர்கள். அதுல கூத்து என்ன தெரியுமா? உலகத்திலே இவன மாதிரி இருக்க இனி உலகத்தில் பிறந்துதான் வரணும். உங்க பேர் என்ன? சித்திக். இவரே இவர் பேரை சித்திக் எழுதிக்குவாரா? பொறிச்சிருக்கிறார். நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. இங்கே ஏன்னா தெரியாமல் போயிடும், இவர் தான் மோடி. இங்கே இவன் பேரை தானே உலக ஆட்சியாளர்களிலேயே இப்படி ஒரு கிறுக்கனை உலகம் சந்தித்திருக்கார். தன் பேரை தானே இங்கே நரேந்திர தாமோதாஸ் மோடி அப்படின்னு எழுதிட்டு அதை போட்டுக்கிட்டு ஒபாமாவை போய் சந்திச்சுட்டு வந்தாராம். இன்னொரு கிறுக்க இருக்காங்க நாட்டில். ஏன் நமக்குலாம் இவ்வளோ பாடு? திப்புவை ஏன் இந்த அப்பாவை நினைவு கூறுகிறார்கள்? இந்த கோமாளி தலைவர்கள், கோமாளி ஆட்சியாளர்கள் அந்த சூட்டை விற்கிறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு இவன் வாங்கி போட்ட அந்த சூட்டை, ஒபாமாவை சந்திச்சுட்டு வந்த அந்த சூட்டை விற்கிறான். எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த சூட்டை எவ்வளோக்கு வித்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த சூட்டை நாடே பசி பட்டினியால பஞ்சத்தால கஷ்டத்தால உழண்டு கொண்டிருக்கிறது. அந்த சூட்டை விற்கிறான். மோடியுடைய சூட்டை 4,31,00,000 ரூபாய்க்கு அந்த சூட்டை ஒரு மார்வாடி வாங்குகிறான். அட பாவிகளா, இரவோடு இரவாக செல்லாத நோட்டுகள் என்று அறிவித்த போது வங்கி வாசலில் கால்கடுக்க நின்று ஏழை மக்கள் இறந்தார்களே, அவர்களின் சாபங்களை சும்மா விடுமா? அநியாயமாக நிற்கின்ற விவசாயிகளுடைய நிலத்தை கார்ப்பரேட்டுகள் உங்களோட அக்ரிமெண்ட் செய்து கொண்டு நான் சொல்வதை தான் விளைவிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் என்று இரவோடு இரவாக நீங்கள் அதிகாரத்தோடு சட்டம் இயற்றினீர்களே, அந்த விவசாயிகள் வைத்திருச்சல் உங்களை சும்மா விடுமா? கார்ப்பரேட்டுகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக ஏழைகளுடைய உடல்களின் மீது வண்டிகளை வாகனங்களை ஏற்றி நசுக்கி இப்படி ஒரு ஆட்சியை செய்கிறீர்களே, அநியாயக்காரர்களே. திப்புவின் வரலாற்றை படித்தாவது திருந்துங்கள் அநியாயக்காரர்களே. களத்தில் நிற்கிறார் திப்பு சுல்தான். அப்போ அந்த வரலாற்று ஆசிரியர் சொன்னார், ஸ்மித் ரிக்லி சொன்னார், martyrdom is not an option for திப்பு சுல்தான். அவன் பிறக்கும் போதே, இவன் எப்படிப்பட்டவன்? அவன் பிறக்கும் போதே புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவார். நான் சுமார் 108 உம்ராக்களும் 10 ஹஜ்ஜுகளும் செய்துள்ளேன். அதில் எல்லாவற்றிலும் இறைவா எனக்கு கஷ்டத்தை கொடு, நஷ்டத்தை கொடு, எனக்கு ஷஹாதத்தை கொடு,
புரட்சியாளர் பழனி பாபா சொன்னார், எனக்கு ஷஹாதத்தை கொடு, நான் எதிரியை களத்தில் காண வேண்டும். என்னுடைய சாவு ஒரு காபீரின் கத்தியால் தான். அந்த காபீரின் கத்தியின் உடலை பதம் பார்க்க வேண்டும். பதம் பார்த்த என் உடலில் இருந்த ரத்த சொட்டுக்கள் இந்த பூமியில் பட வேண்டும். பட்டதற்கு பின்னால் நான் உடனடியாக இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும். மறுமையில் நீ என்னை சந்திக்க வேண்டும், என்னை கேட்க வேண்டும். உன் கைகள், கால்கள், உடல் உறுப்புகள் எங்கே என்று கேட்க வேண்டும். உன் பாதையில் அத்தனையும் இழந்தேன் இறைவா என்று நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் புரட்சியாளர் பழனி பாபா. சமகாலத்தில் அவரை பார்த்தோம், வரலாற்றிலே இவரை பார்த்தோம். திப்பு சுல்தானை பற்றி அந்த வரலாற்றாசிரியர் சொன்னான், மார்டர்டூம் இஸ் நாட் an option to திப்பு சுல்தான். இதை ஒரு ஆப்ஷனாக வைத்துக் கொண்டு திப்பு சுல்தான் செயல்படவில்லை, இதை ஒரு இலக்காக வைத்து செயல்பட்டார். களத்தில் தான் நிற்க வேண்டும், களத்தில் தான் போராட வேண்டும். வரலாற்று பக்கங்களை புரட்டி பாருங்கள். கடைசியாக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய போரில் எத்தனை அரசர்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் களத்திலே, எத்தனை அரசர்கள். திப்பு சுல்தான் உடல் கூட இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்தானே ஆங்கிலேயர். நேரடியா மோத முடியவில்லை. பூர்ணையா என்கின்ற முஸ்லிம் அல்லாத ஒரு மந்திரியை விலைக்கு வாங்கி ஸ்ரீரங்கப்பட்ட கோட்டையை நாங்கள் முற்றுகையிட்டோம், வெறும் கோட்டையின் தரிசனம் தான் கிடைத்தது என்று சொன்னார். தரிசனம் கிடைத்த அந்த ஸ்ரீரங்கப்பட்ட கோட்டையை திறந்து விட்டது யார்? முஸ்லிம். ஒரு மாவீரன் நம்பிதான் மோசடி அடைந்திருக்கிறானே தவிர எவனையும் மோசடி செய்து பழக்கம் இல்லை, எவனையும் ஏமாற்றி பழக்கம் இல்லை, எவனுக்கும் பின்னால் குறிபறித்து பழக்கம் இல்லை. ஒரு மாவீரன் எப்படி இறந்தான், எப்படி இந்த உலகை விட்டு மறைந்தான்? நம்பினான். பூர்ணையா வெறும் தரிசனம் மட்டுமே தரக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்ட கோட்டையின் கதவுகளை எதிரிகளுக்கு திறந்து விட்டான். பூர்ணையா தனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள், அவன் தான் திறந்து விட்டான். முஸ்லிம்கள் அதையும் படிக்க வேண்டும், துரோகத்தை படிக்க வேண்டும். திப்புவின் வரலாற்றை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நமக்கு எதிராக பின்னப்படும் துரோகங்களை படிக்க வேண்டும், சாதுரியமாக இலக்குகளை அமைக்க வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் சொல்வதை போல இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இந்த திப்புவின் வரலாற்றின் போது அவருடைய வீர மரணத்தை நாம் அதிகம் ஏன் நினைவு கூறுகிறோம் என்றால், அம்பேத்கர் அழகாக சொன்னார், ஒரு மாட்டு வண்டியில் மாடு இருக்குல்ல, மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய மாடு, நீங்கள் மாட்டு வண்டியை இப்படி தூக்குனீங்கன்னா அந்த மாடு தானாக வந்து அந்த வண்டியில் நின்றுடும். அம்பேத்கர் சொன்னார், மாட்டு வண்டியை இப்படி தூக்குனீங்கன்னா மாடு ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுடும். அது என்ன? பழகிருச்சு, அதுக்கு அடிமையாக இருந்து பழகிருச்சு. அதுபோலத்தான் இன்றைக்கு இந்த அடிமைகள் அத்தனையும் பழகி வைத்தார்கள். நாம் பழகிவிட்டோம். 370 ஆண்டுகள் விரிவாக்கம் செய்யப்பட்ட போதே நாம் கொடுத்திருக்க வேண்டும், நாம் அடிமைகளாக இருந்து பழகிவிட்டோம். 500,000 செல்லாது என்று சொன்ன போதே நாம் கொடுத்திருக்க வேண்டும், நாம் அடிமைகளாக இருந்து பழகிவிட்டோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதே நாம் கொந்தளித்திருக்க வேண்டும், நாம் அடிமைகளாக இருந்து பழகிவிட்டோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலேயே ஒரு கோவில் கட்டப்பட்ட போது நாம் கொதித்திருக்க வேண்டும், நாம் அடிமைகளாக இருந்து பழகிவிட்டோம். இன்றைக்கு அதையும் புரட்சியாளர் பழனி பாபா அழகாக சொல்லுவார், நிறை கவர்ந்து நின்று ஒழுகிய உன்னை தமிழா மறைவழிக்கப்பட தொடங்கிய போதே நீ மறுப்புகள் விட மறுத்து விட்டாய். இன்றைக்கு உன் நிறைவாத கற்பிணியின் நிழல்களை கூட சொல்கிறார்கள். அப்படின்னா சோகமே இல்லாத அசோகவனத்தில் ராவணன் போய் சீதையை வச்சான். ஆனால் புராணங்கள் அத்தனையும் பழித்தது. ராவணன் அயோக்கியன், தமிழன் ராவணன் அயோக்கியன் என்று நிறை கவர்ந்து நின்றொழுகினான். ராவணன் ஒழுக்கத்தில் நின்றான், அவனை மறை பழித்தது. மறை அவனை தப்பா சொல்லிச்சு, ஆனால் அப்போ மறுப்பு சொல்லலை. அதான் இங்கே நான் சொல்கிறேன். திப்புவின் வாரிசுகள் ஒவ்வொருவரும் திப்புவின் வரலாற்றை அறிந்து களத்தில் நின்று போராட கற்று ஷஹாதத்தை இலக்காக வைத்து என் உயிரே போனாலும் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக களத்தில் நிற்பேன் என்று வருபவன் தான் திப்புவின் வாரிசு. அப்போ பழனி பாபா சொன்னார், அதை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், நிறை கவர்ந்து நின்றொழுகிய உன்னை தமிழா மறை வழிக்க தொடங்கிய போதே நீ மறுப்புகள் விட மறுத்து விட்டாய். திட்டம் போட்டு சூப்பராக உள்ள நுழைஞ்சி உன்னை தன்னுடைய மறை மூலமாக பழித்தான். அப்போவே நீ உஷாராயி அப்படிலாம் கிடையாது, அதை தப்பு அப்படின்னு எதிர்க்கலை. இன்னைக்கு சூடாக சொல்லி போடுறாங்க. முடிஞ்சு போனதை திரும்ப கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. சகோதரர்களே, இருந்தால் நம்மளே ஒரு 2 நிமிஷத்தை முடிச்சிடலாம். எனவே இந்த திப்பு சுல்தானுடைய எண்ணங்களை, அவருடைய செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு போகக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான். அந்த அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளவு ஆர்வத்தோடும் ஆற்றலோடும்
திப்பு சுல்தான் ஷஹீத் அவர்களுடைய வாழ்க்கையின் மீதும் அவருடைய வரலாற்றை எடுத்து சொல்வதன் மீதும் இவ்வளவு பிடிப்பாக இருப்பதை பார்த்து ஒரு பெரும் மன மகிழ்வு ஏற்படுகிறது. ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்கிறோம் என்றால் வெறும் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு பிரதமருக்கு கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திப்பு சுல்தானுடைய வரலாற்று சிறப்புகளை சொல்லும்போது இன்னைக்கு கூட மைசூர் சில்க் இண்டஸ்ட்ரி இருக்கு. அதை ஆரம்பித்தவர் திப்பு சுல்தான். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மைசூர் சில்க் இண்டஸ்ட்ரி இருக்கு, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. டெக்கான் ஹெரால்டிலே 2018 ஒரு ஆர்டிகளை கொண்டு வந்தார். செரிகல்ச்சர் டு தி ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கு பட்டு வளர்ப்பை சொல்லிக் கொடுத்தது திப்பு சுல்தான். இப்படியெல்லாம் வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்தது திப்பு சுல்தான். அப்படிப்பட்ட திப்பு சுல்தானை நினைவு கூறும்போது தான் இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்தாவது இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் வெறுமனே பொய் மட்டுமே மூலதனமாக கொண்ட ஒரு நாட்டில் ஒன்றே சொல்லி முடித்துக் கொள்கிறேன். முடிஞ்சு போச்சு, நீங்கள் எல்லாம் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடலாம், விட்டா அப்பயே முடிச்சிருப்பேன். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தன் ஒரு கனவு கண்டுகிட்டே இருந்தானா. அந்த கனவில் டெய்லி ஒரு கடவுளை கண்ட மாதிரி ஒரு கனவு. அந்த கடவுள்கிட்ட போய் இவன் கேட்டிருக்கான், இங்கே வாட்சுங்களாக இருக்கு, எனக்கு ஒரு கனவு. அந்த கனவில் கடவுளை பார்க்குறான். போய் கேட்குறான், இங்கே நிறைய வாட்சாக இருக்கு, இதெல்லாம் என்னது அப்படின்னு. இந்த ஓடாத வாட்ச் என்னன்னு கேட்குறான். அப்போ கடவுள் சொன்னாராம், இந்த முள் எப்போ நகரும்னா அந்தந்த மனிதர்கள் பொய் சொன்னால் நகரும் அப்படின்னாரு. மதர் தெரேசாவுடைய வாட்சை இருந்துச்சான். அன்னை தெரேசாவுடைய வாட்ச். இதுன்னு ஓடவே இல்லை அப்படின்னா அந்த அம்மா பொய்யே சொன்னதில்லைன்னாரா கடவுள். இன்னொரு வாட்ச் பக்கத்தில் இருந்துச்சான், 2 முள்ளு நகர்ந்து இருந்துச்சான். இது யாருன்னு கேட்டார். இது ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாட்சு. வாழ்க்கையில் 2 முறை நல்ல காரியத்துக்காக போய் சொல்லியிருக்காரு, அதனால நகர்ந்துருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டதான். அவன் இந்தியாக்காரன், அவனுக்கு என்ன ஆசை வந்திருக்கும்? ஆஹா, எல்லா வாட்சியும் பார்க்குறோமே பெரிய பெரிய ஆளுங்களது. எங்கள் நாட்டில் ஒரு நல்லவர் இருக்கிறார். யாரு? மோடியுடைய வாட்சை கொஞ்சம் காட்டுங்களேன். அப்போ கனவு தான். அப்போ கடவுள் சொன்னாராம், மோடி வாட்சை வந்து நான் வீட்டில் ஃபேன் மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். ஏன்? அது சுற்றிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து மக்களுக்கு மத்தியிலே பொய்யையே மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாட்டில் உண்மையை மக்களுக்கு மத்தியிலே பேசி அந்த உண்மைக்காக களத்திலே நின்று வீரத்தோடு போராடி இந்த மக்களுக்காக போராடி அந்த போராட்டத்தில் உயிரையும் கொடுத்த ஒரு ஷஹீதினுடைய நினைவை போற்றக்கூடிய இந்த நிகழ்வில் உள்ளபடியே கலந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். நீங்களாம் வந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. இந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகமான ஆற்றலை தர வேண்டும். இன்னும் இந்த திப்பு சுல்தான் பேரவை மிகச்சிறப்பாக வளர்ந்து இன்றைக்கு உதவி பெறக்கூடிய நன்மக்களாகிய நீங்கள் நாளைக்கு 400 பேருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்தில் அந்த வல்ல இறைவன் ஆக்கிரமிப்பு புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக வைத்து அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி நாளை மறுமையில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கிரமிப்பு புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.